வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலகளாவிய மோதல்களால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க மத்திய அரசு பாடுபடுவதாக பிரதமர் மோடி பேச்சு. காங்கிரஸ் கட்சி மக்கள் மத்தியில் பீதியை கிளப்புகிறது என்று அசாம் பொதுக்கூட்டத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டு. தேசம் குறித்து காங்கிரஸ் கட்சிக்கு எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் கிடையாது என பிரதமர் மோடி காட்டம். வதந்திகளையும் பொய்களையும் பரப்பவும் போலியான ரீல்ஸ்களை உருவாக்கவும் தான் அவர்களுக்கு தெரியும் என விளாசல். சுயநலத்திற்காக நாட்டின் விவசாயத்தை பலியிட தயாராகி வருகிறது மத்திய பாஜக அரசு. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஹார்முஸ் நீரிணையை கடந்து 45,000 டன் எல்பிஜியுடன் சிவாலிக், நந்தாதேவி ஆகிய 2 எண்ணெய் கப்பல்கள் வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு. 2 எண்ணெய் கப்பல்களும் வரும் 17ஆம் தேதி குஜராத்தை வந்தடையும் என பெட்ரோலிய அமைச்சக இணை செயலாளர் சுஜாதா சர்மா தகவல். எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் மக்கள் நலனை காக்க மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. மின்சார அடுப்பு பயன்பாட்டுக்கு யூனிட்டுக்கு ₹2 மானியம் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் விளக்கம். கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு சூழலை எதிர்கொள்ள இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. சாமானிய மக்கள் பாதிக்காத வகையில் மண்ணெண்ணெய் உற்பத்தியை அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். எல்பிஜி சிலிண்டர்கள் உற்பத்தி 30% அதிகரிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பீதியடைய வேண்டாம் என மத்திய அரசு அறிவிப்பு. நெல் கொள்முதல் இலக்கை 23.5 லட்சம் மெட்ரிக் டன்னில் இருந்து 47.5 லட்சம் மெட்ரிக் டன்னாக நிர்ணயிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு 6% ஊதிய உயர்வு வழங்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அலுவலர்களுக்கு ₹3,000 முதல் ₹7,000 வரை சிறப்பு படி வழங்கவும் தமிழக அரசு அரசாணை. தூத்துக்குடி விமான நிலையத்தின் பெயரை ஆங்கிலத்தில் அதிகாரப்பூர்வமாக தூத்துக்குடி ஏர்போர்ட் என்று மாற்றம். பிரதமர் மோடி தமிழ்நாடு மீது சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறார் என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பேட்டி. திமுக இந்திய கம்யூனிஸ்ட் இடையே இன்று மாலை 4ஆம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. இன்றைய பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல். அதிமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நாளை தொடங்குகிறது. அதிமுக செல்வாக்காக உள்ள சட்டமன்ற தொகுதிகளை பாஜக, பாமக கேட்பதால் இழுபறி நீடிப்பதாக தகவல். பாஜகவுடனான கூட்டணி தொடர்வதாகவும் கூட்டணியுடன் தான் வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம். தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பாஜக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை. என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகள், பாஜக 14 தொகுதிகளில் போட்டியிடுவதென பேசப்பட்டதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தகவல். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக சார்பில் ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவினர் ஆலோசனை.
திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு 8 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை. திங்கட்கிழமை தேர்தல் அறிக்கையை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் வழங்க திட்டம் என கனிமொழி தகவல். வளைகுடா நாடுகளில் போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு சட்டமன்ற தேர்தலை நடத்த வேண்டும். மத்திய அரசுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை. காங்கிரசின் கொள்கைதான் பாஜகவின் கொள்கை, பாஜகவின் கொள்கைதான் காங்கிரசின் கொள்கை. இரு கட்சிகளுக்குமே மாறுபாடு இல்லை என சீமான் சாடல். கனிம வளங்களை கொள்ளையடிப்பதை எதிர்த்து குரல் கொடுக்கவே தாய் மண்ணான காரைக்குடியில் போட்டியிட விரும்பியதாக விளக்கம். டெல்லியில் உள்ள தாஜ் பேலஸ் ஹோட்டலில் தங்கியிருக்கும் தவிக தலைவர் விஜய் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்காக இன்று சிபிஐ அதிகாரிகள் முன்பு ஆஜராகிறார். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் 8 லட்சம் வீடுகள், 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் மற்றும் பள்ளி இடைநிற்றல் முற்றிலுமாக தடுக்கப்படும். திருப்பத்தூர் தனியார் பள்ளியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ட்விஸ்ட் இருக்கும். தவிக தலைவர் விஜய் என்டிஏ கூட்டணியில் சேர்கிறாரா என்ற கேள்விக்கு அண்ணாமலை பதில். கரூர் அருகே தனியார் பொறியியல் கல்லூரி பேருந்து மீது சரக்கு ரயில் மோதியதில் 20 மாணவ மாணவிகள் காயம். கேட் அமைக்காத ரயில்வே கிராசிங்கை கடக்க முயன்றபோது எதிர்பாராத வகையில் விபத்து ஏற்பட்ட நிலையில் காயமடைந்தவர்களுக்கு கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. சரக்கு ரயில் மோதியதில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதியான மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆறுதல். ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு மருத்துவர் என்ற ரீதியில் தரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக பேட்டி. கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் 2 பேர் தனியார் மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 23 பேரில் ஒருவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதற்காக முதல் சிகிச்சை சென்றிருக்கிறார்கள். மற்றொருவர் வந்தவுடன் அவர்களுக்கான கேஸ் மட்டும் பார்த்துட்டு செக் நல்லா இருக்கிறது அவங்க 20 பேர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட விவகாரம். குற்றவாளிகளை கைது செய்ய கோரி 4வது நாளாக உறவினர்கள், கிராம மக்கள் தொடர் போராட்டம். தூத்துக்குடி அருகே +2 மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிக்கல். காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் மகேஸ்வரன் தயாள் மற்றும் மதுரை தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிரதாரி, டிஐஜி சரவணன் ஆகியோர் தீவிர ஆலோசனை. மேற்கு ஆப்பிரிக்காவின் மாலி நாட்டிற்கு வேலைக்கு சென்ற தமிழகத்தை சேர்ந்த 5 பேர் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட நிலையில் ஒருவர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்ததாக தகவல். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களை சேர்ந்த 4 பேர் தங்களை காப்பாற்றுமாறு வீடியோ வெளியிட்ட நிலையில் பத்திரமாக மீட்பு. பொன்னேரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சுரங்கப்பாதை அமைக்க வலியுறுத்தி அமைச்சர் நாசர் மற்றும் ஆட்சியர் காலில் விழுந்து கதறிய பெண். சாலையை கடக்கும் போது விபத்துகளில் உயிர் பலி ஏற்படுவதாக பெண்கள் ஆவேசம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் துணை ராணுவப்படை வீரர்கள் கொடி அணிவகுப்பு. பொதுமக்கள் சுதந்திரமாகவும் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறை நடவடிக்கை. புதுக்கோட்டை ராஜகுளத்தூரில் விவசாய நிலங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகாமையில் கல்குவாரி அமைக்க அனுமதி. மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள்.
கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலையம் முன்பு இருதரப்பு மக்கள் சாலை மறியல் போராட்டம். குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதாக ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி முழக்கமிட்டதால் சமாதானம் செய்து அனுப்பிய போலீசார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வீடு வாடகை எடுத்து அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை. இளைஞர் கைது செய்து மூட்டை மூட்டையாக பதுக்கி வைத்திருந்த போதைப் பொருட்கள் பறிமுதல். மாநிலம் முழுவதும் நடந்த தேசிய லோக் அதாலத்தில் 1,03,366 வழக்குகளில் தீர்வு. 1034 கோடியே 73,46,000 ரூபாய் இழப்பீடுகள் வழங்கப்பட்டதாக தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையக்குழு தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் கடற்கரையில் நடைபெற்ற சமூக நல்லிணக்க பீச் இப்தார் விருது நிகழ்ச்சி. 100க்கும் மேற்பட்டோர் குழந்தைகளுடன் குடும்பமாக பங்கேற்று பழ வகைகள், பிரியாணி உள்ளிட்ட உணவுகளை ருசித்து மகிழ்ச்சி. அசாம் தேர்தலுக்கான 23 வேட்பாளர்கள் அடங்கிய 2வது பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். கூட்டணி கட்சிகளுக்கு 15 இடங்களை ஒதுக்கியுள்ளதாக அறிவிப்பு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரின் வால்டா பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 பேருந்துகளில் தீ விபத்து. மக்கள் அலறியடித்து ஓடிய நிலையில் பேருந்துகள் முற்றிலும் எரிந்து சேதம். நாம் ஒரு சிக்கலான உலகில் வாழ்கிறோம் என முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே கருத்து. எதிர்கால போர்களை திறம்பட எதிர்த்து போராட உதவும் ஆயுதப்படைகள் தயாராக இருக்க வேண்டும் எனவும் பேச்சு. மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றான இந்தியாவுக்கு நிச்சயம் உதவி செய்வோம் என இந்தியாவுக்கான ஈரான் தூதர் உறுதி. ஹார்முஸ் ஜலசந்தி பகுதி வழியாக இந்தியாவுக்கு எண்ணெய் கப்பல் வருவதற்கு இடையூறு செய்ய மாட்டோம் என முகமது பதாலி திட்டவட்டம். ஈரான் பொருளாதாரத்தின் உயிர் நாடியான கார்த்தீவில் அமெரிக்க வான்வழி தாக்குதல். அடுத்த குறி ஈரானின் எண்ணெய் வயல்கள் என அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளதால் பதற்றம். பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக வளாகத்திற்குள் உள்ள ஹெலிகாப்டர் தளத்தில் ஈரான் ஏவுகணை தாக்குதல். ஈராக் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தகவல். பாகிஸ்தானில் கடும் எரிபொருள் நெருக்கடி. அரசு ஊழியர்களுக்கு 30% வரை சம்பள குறைப்பு செய்து பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அதிரடி. மும்பையில் நடக்கும் பிசிசிஐ விருதுகள் விழாவில் உலக கோப்பைகளை வென்ற இந்திய அணிகளை கௌரவிக்க ஏற்பாடு. சுப்மன் கில், மந்தனாவுக்கு விருதுகள் வழங்கி பாராட்ட முடிவு. இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிப் போட்டி. செக் வீராங்கனை லிண்டாவை வீழ்த்தி சபலெங்கா அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி. கவிஞரும் பாடலாசிரியுமான வைரமுத்துவுக்கு இலக்கியத்திற்காக வழங்கப்படும் உயரிய விருதான ஞானபீடம் விருது அறிவிப்பு. மண்ணுக்கும் மக்களுக்கும் காணிக்கை என வைரமுத்து நிகழ்ச்சி பதிவு. ஞானபீட விருது பெற்ற கவி பேரரசு வைரமுத்துவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. இந்திய நாட்டின் பெரும் மதிப்புமிக்க விருதை பெற்றதற்கு வாழ்த்து என எக்ஸ் தளத்தில் பதிவு.